நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டே இந்த ஜேக் பாலோட மேட்ச்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் நெட்ஃப்ளிக்ஸே கிராஷ் பண்ணி விட்டாரு. அதே மாதிரியே மோஸ்ட் எக்ஸைட்டிங்கா ஜேக் பால் வெர்சஸ் ஆந்தோனி ஜோஷுவா மேட்ச் நடந்தது. அவ்வளவுதான், இந்த மேட்ச்ல தெரிஞ்சிடும் ஜேக் பால் கெத்தா இல்லையான்ற மாதிரி. நினைச்ச மாதிரியே பார்த்தனா ஆந்தோனி ஜோஷுவா ஈஸியாவே முடிச்சிட்டாரு. கிரவுடு ஃபுல்லாவே ஆந்தோனி ஜோஷுவாக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஜேக் பாலுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா அவரோட பிரதர் லோகன் பால் மட்டும் தான் வெளியே நின்று கத்திட்டு இருந்தாரு. மேட்சும் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சாங்க. 8 ரவுண்ட் வச்சிருந்தாங்க. சரி ஓகே, 2 ரவுண்ட்ல அடிச்சு காலி பண்ணுவார்னு உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே தெரிஞ்சிச்சு ஜேக் பால் வந்து ஒரு புதுவித டாக்டிக்ஸ் மாதிரி ரிங்கு ஃபுல்லா ஓடி இருந்தாரு. ஜோஷுவாவே காண்டாயிட்டாரு. டே நில்றான்ற மாதிரி பாதி நேரம் பார்த்தனா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கீழே வந்து கட்டி பிடிக்கிறாரு. ரெஃப்ரி வந்து பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 4 ரவுண்ட் வரைக்குமே நிறைய பஞ்சஸ்ல இருந்து மிஸ் ஆயிட்டார். நிறைய கார்னர்ல கூட்டு போய் ஜோஷுவா பஞ்ச் எல்லாம் வச்சாரு. அவர் கரெக்டா மூவ் பண்ணிட்டே இருந்தார். அப்பர் கட் எல்லா பஞ்ச்லயும் மிஸ் ஆனாரு. ஸ்டாட்ஸே காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜோஷுவா ஒரு 44 பஞ்ச் த்ரோ பண்ணா ஒரு 2-6 தான் லேண்ட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து ஜேக் பால் மிஸ் ஆயிட்டு இருக்காரு. அவர் சைடுல இருந்து பஞ்சஸே போல. ஒரு கட்டத்துக்கு மேல அவரே காண்டாயிட்டார். இப்படி கட்டிலாம் பிடிக்கும்போது போட்டு குத்தவே ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ரெஃப்ரியை நிறுத்திட்டு என்னது இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து ஜோஷுவா வந்து இதுக்கு மேல விட்டா இவனை சரிப்படாதுன்னு கரெக்டா ஒரு கார்னர்ல ஒதுக்கி ஒரு பஞ்ச் ஒன்று வைப்பாரு. அந்த பஞ்சிலே தெரிஞ்சிச்சு முடிஞ்சிச்சுறான்னு. ஏன்னா வாங்கிட்டு கீழே உட்காந்து வா அப்படின்ற மாதிரி ஜேக் பால் சொல்லுவாரு. அப்பவே பார்த்தனா அவ்வளவுதான், மனுஷனுக்கு ஒரு மாதிரி கிரின்னு ஆரம்பிக்கும். அம்பையர் வந்து கவுண்ட் பண்ணுவாரு. அவரால் எழுந்துக்கவே முடியல. அப்படியே கோலை வின் கொடுத்துருவாங்க.